من كان منكم متحريها فليتحرها ليلة 27 صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக புனிதமான இந்த நள்ளிரவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனுடைய நினைவோடு வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிற பெரிய நல்வாய்ப்பு இந்த இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு. குர்ஆன் சொல்லுகிறது 1000 மாதங்களை விட இது சிறந்தது. லைலத்துல் கத்ரை யாராவது அடைந்து கொண்டால் 1000 மாதங்களை விடவும் அவர் இபாதத்து செய்ததாக கருதப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, பல தடவை சொல்லி இருக்கிறோம், முந்தைய காலத்தை போல நமக்கு நீண்ட ஆயுள் இல்லை, முந்தைய காலங்களை போல நமக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லை, முந்தைய காலங்களில் செய்த வணக்க வழிபாடுகளைப் போல இந்த உம்மத்திலே உள்ளவர்கள் செய்ய முடிவதில்லை. நம்முடைய ஆயுள் 60க்கும் 70க்கும் இடையில், 70க்கு மேல் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். 80, 90, 100 வரைக்கும் கூட 900 வருஷங்கள் இபாதத்து செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் சமுதாயம், 800, 700 வருஷம் இபாதத்து செய்த ஆது சமூக கூட்டத்தினர்கள் அவர்கள் வாழ்ந்த காலம். இந்த உம்மத்திற்கு அப்படி ஏதாவது தர வேண்டும். அல்லாஹ் தந்த பெரிய அன்பளிப்பு ஒரு இரவு கொடுத்து அந்த இரவை 1000 மாதத்தை விட சிறந்தது என்கிறார். லைலத்துல் கத்ர ஒருத்தர் அடைஞ்சிட்டார்னா 84 வருஷம் அவர் இபாதத் செய்கிறார். 1000 மாசங்கிறது அதுதான். 1000 மாசத்தை நீங்க கணக்கு போட்டா இந்த இரவு 1000 மாதத்தை விட சிறந்தது என்றால், லைலத்துல் கத்ரை ஒருவர் அடைந்து கொண்டால் ஒரு லைலத்துல் கத்ர்ல அவர் 84 வருஷம் அமல் செய்ததாக பொருள். யாராவது ஒருவர் வாழ்க்கையில வாழ்பவர் ஒரு 50 லைலத்துல் கத்ரை அடைவார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு பேச்சுக்கு அவர் பருவ வயதானதில் இருந்து ஒரு 40 லைலத்துல் கத்ர் அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தினுடைய 900 வருஷத்தை விடவும் நம்முடையது தாண்டிடும். இந்த உம்மத்திற்கு முந்தைய காலத்தின் நீண்ட ஆயுளை, நீண்ட வணக்கத்தை, நீண்ட வழிபாட்டை அல்லாஹ் தருவதற்கு முடிவெடுத்தவன் இவ்வளவு அபாரமான ஒரு இரவை தந்தான். நாம் மனதில் கொள்ள வேண்டும், லைலத்துல் கத்ர் முந்தைய எந்த சமுதாயத்திற்கும் இல்லை, எந்த சமுதாயத்திற்கும் இல்லை. இந்த உம்மத்தே முஹம்மதியா என்கிற இந்த சமுதாயத்திற்கு மாத்திரம் வழங்குகிறான். அதிலே குர்ஆனை இறக்கி வைத்து, அதிலே நோன்பை கடமையாக்கி, எல்லா புனிதங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு இரவிலே வைத்து நீ நின்று வணங்கு, 84 ஆண்டுகள் வணக்கம் செய்த நன்மை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல் வாய்ப்பை அல்லாஹ் நமது ஆயுளில் முன்னரே வஃபாத்தாகாமல் இந்த ஆண்டும் அடைய செய்திருக்கிறான் என்பது 1000 முறை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவதற்கு தகுதியானது. சரி, லைலத்துல் கத்ர் என்பது இந்த இரவு தானா? பல்வேறு மார்க்க அறிஞர்களும் சஹாபாக்களும் 27வது இரவு லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் இந்த உம்மத்து நீண்ட நெடுங்காலமாக 27வது இரவை லைலத்துல் கத்ர் என்று நம்பி இந்த அமலை செய்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எப்போதும் பக்கத்தில் இருக்கிற சஹாபிகளில் ஒருவர் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு ரயீசுல் குர்ரா என்ற ஒரு பெயர் உண்டு, காரிகளின் தலைவர்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்களுக்கு பெருமானாரும் ஓதி காட்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியம் செய்கிறார்கள், லைலத்துல் கத்ர் என்பது 27வது இரவு என்று நான் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறேன். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஹதீஸ் என்ன தெரியுமா? மன் கான மின்கும் முத்தஹர்ரிஹா, யார் உங்களில் லைலத்துல் கத்ரை தேடுவீர்களோ ஃபல்யதஹர்ராஹா லைலத 27 27வது இரவில் அந்த லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள். நபி மொழிகளை புரட்டுகிறோம். லைலத்துல் கத்ர் ரமலானில் என்கிறது நபிமொழிகள். இன்னும் சில நபிமொழிகளை புரட்டுகிறோம், கடைசி 10 என்கிறது நபிமொழிகள். இன்னும் சில ஹதீசுகளை புரட்டுகிறோம், கடைசி 10 ஒற்றைப்படையில் என்று சொல்லுகிறது. இன்னமும் சில ஹதீசுகளை புரட்டுகிறோம், அது 27 என்று வந்திருக்கக்கூடிய ஹதீசுகளும் உண்டு. அப்படி ஒரு லைலத்துல் கத்ர் கிடைக்க பெறுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், சஹீஹுல் புகாரியில ஒரு பாடம். இந்த பாடத்துக்கு தலைப்பு என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குதல் அப்படின்னு பாடம். அந்த பாடத்தில் புகாரி இமாம் பதிவு செய்திருக்கக்கூடிய நபிமொழி, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன், ஈமான் கொண்டு நன்மையை நாடி லைலத்துல் கத்ர் இரவை ஒருவர் வணக்கத்திலே கழித்தால் நன்றி, அவருக்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் லைலத்துல் கத்ர் என்கிற பாடத்தில் பதிவு செய்கிறார்கள். ஆக இதுவெல்லாம் நாம் இருக்கிற இரவின் பாக்கியத்தை தெரிவிப்பதற்காக ஆயிஷா அம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், இன் அலிம்து லைலத்துல் கத்ரி ஃபமாதா அஃஅல், லைலத்துல் கத்ர் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் என்ன துஆ கேட்கட்டும் அப்படின்னு கேட்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுக்கு சொன்னதை தான் நாம எல்லாம் ஓதிட்டு இருக்கிறோம். கூலி, ஆயிஷாவே நீ சொல்லு, அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புவன், எனவே எனக்கு மன்னித்து விடு. இன்னக அஃபு, நீ மன்னிப்பவன், துஹிப்புல் அஃபு, நீ மன்னிப்பை விரும்புபவன், ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று லைலத்துல் கத்ர் உனக்கு கிடைத்தால் ஆயிஷா நீ அதை கேட்டு வா என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மாதம் முழுக்க இந்த துஆவை, அதனால் தான் தொடர்ந்து நம்முடைய பள்ளிவாசல்களில், இறை இல்லங்களில், மெஹராப்களில், நம்முடைய துஆக்களில், சகர்களில், இஃப்தார்களில் இந்த துஆ ஓதப்படுகிறது. இந்த இரவுல வேற என்ன செய்யணும்? ஒன்றுமில்லை. முன்னாடி பேசி அவங்க சொன்ன மாதிரி தௌபா செய்யணும், அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு. இந்த இரவுல மிகப்பெரிய வேறு வணக்கங்கள் என்பதை எல்லாம் தாண்டி தௌபா தான் எல்லாத்தை விட பெரிய வணக்கம். இல்லை நாங்கள் அந்த அளவுக்கெல்லாம் பாவமே செய்யலைன்னு யாரும் சொல்ல முடியாது. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, எல்லாருமே தௌபா செய். தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், முஃமின்களே நீங்கள் அத்தனை பேரும் தௌபா செய்யுங்கள். நான் கொஞ்சம் கம்மியா பாவம் பண்ணியிருக்கேன், நான் கொஞ்சம் கூடுதலா பண்ணியிருக்கேன். உலகத்தில் இருக்கிற எல்லா முஃமின்களுக்கும் உத்தரவு வாக்கியம், ஆர்டர் ஃபார்ம் குர்ஆன்ல வருகிறது, தௌபா செய், தௌபா செய்தாக வேண்டும். அந்த தௌபாவிற்கு இறைவன் ஏற்படுத்திய களம் தான் இதுவெல்லாம். குர்ஆன்ல லமா ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் பெரிய மார்க்க மேதை, அவங்கள்ட்ட கேட்டாங்க, குர்ஆன்லயே உங்களுக்கு பிடிச்ச ஆயத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க. 6000 சில்லற வசனங்கள் இருக்கே, உங்களுக்கு பிடிச்ச ஆயத்து. அவங்க சொன்னாங்க, பிடிச்ச ஆயத்து நம்மளை எல்லாம் எடுத்துக்கிற ஆயத்து ஒன்று இருக்கு, அந்த ஆயத்து எனக்கு பிடிக்கும். தௌபாவுல உள்ள ஆயத்து என்ன தெரியுமா? இந்த ஆயத்தை சொல்லுகிறார்கள், வாஹரூன அக்ரஃபு பிதுனூபிஹிம், தங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற சில பேர் இருக்கிறார்கள். ஹலத்து அமலன் சாலிகன் வஆஹர சய்யிஆ, நல்ல காரியமும் பண்ணியிருக்காங்க, கூடவே அப்பப்ப தப்பும் பண்ணியிருக்காங்க. அமலன் சாலிஹன், நல்லதையும் செய்திருக்கிறார்கள், வஆஹர சய்யிஆ, பாவத்தையும் செய்திருக்கிறார்கள்.
இவர்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் அஸல்லாஹு அன் யதூப அலைஹிம், அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான். இந்த ஆயத்தை சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஆயத்து தான் எனக்கு குர்ஆன்லயே ரொம்ப பிடிச்சது. காரணம் நாமெல்லாம் இந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறோம். அதாவது கொஞ்சம் நல்லதும் செய்ய வேண்டியது, அப்பப்போ கொஞ்சம் கெட்டதும் செய்ய வேண்டியது. முழுக்க நல்லதே செய்கிற நல்லடியார்களாகவும் நம்ம இல்லை. முழுக்க முழுக்க காலம் பூரா கெட்டதை மட்டும் செய்கிற அந்த லிஸ்ட்லையும் நம்ம இல்லை. நம்ம எல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுனால நம்மளை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லி மன்னிக்கிறேன்னு சொல்றானா இல்லையா? இதை விட சந்தோஷம் தரக்கூடிய ஆயத்து வேற என்ன இருக்க முடியும்? ஆக பாவ மன்னிப்பிற்கு இறைவன் வழங்குகிற வாய்ப்புகளில் ஒரு நல்ல வாய்ப்பு ரமதானும், அதிலே லைலத்துல் கத்ர். அன்பிற்குரியவர்களே, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அளவுக்கு அநேகமா அவங்கெல்லாம் பாவம் பண்ண மாதிரி தெரியல. இப்போது ரொம்ப பெருகி இருக்கிறது பாவங்கள். அதுக்கு 2 காரணம். ஒன்று காசு அதிகமாயிருக்கு, இன்னொன்று கருவி அதிகமாயிருக்கு. பாவம் செய்யும் கருவிகள் இப்போது அதிகம். முன்னாடி உள்ளவங்களை எல்லாம் நீங்க உத்தமர்கள்னு சொல்றீங்க, நம்மளையெல்லாம் மோசம்னு சொல்றீங்களே. இந்த ஒரு மொபைல் பார்த்தாதான் 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நல்லடியார்கள்ட்ட மொபைல் இல்லை. அப்ப அதுக்கு முன்னாடி மௌத்தா போனவங்கள்ட்ட அது ஒண்ணு போதும், நம்மளை விட அவங்க நல்லவங்க இருக்கு. இந்த ஒரு மொபைல் படுத்துற பாடு, ஒரு ஆன்லைன் படுத்துற பாடு, இன்னைக்கு சோசியல் மீடியா படுத்துகிற பாடு. கருவிகள் வளர்ந்திருப்பதாலும் பாவங்களும் குற்ற செயல்களும் அதிகம். இன்னொன்று, காசு பணமும் அதற்கு மதிப்பு இழந்து போய்விட்ட தன்மை. 1 லட்சம் 2 லட்சம் என்பது சர்வ சாதாரணம். ஒரு நேரத்தில் யாராவது ஊருக்கு ஒருவர் உம்ரா போயிருக்கலாம். இப்போது போகாதவங்க 10-20 பேர் தாங்கிற மாதிரி இருக்கு. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உம்ராவுக்கு போகிறார்கள். பண மதிப்பு என்பது குறைந்து போய் காசினுடைய பெருக்கமும் கருவிகளின் பெருக்கமும் எக்கச்சக்கமான பாவங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எல்லாரும் தவறு செய்திருக்கிறோம். தவறு இல்லாத ஆதமுடைய மக்கள் இல்லை. அப்ப அந்த தவறுகளை ஒத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யணும். தௌபா என்ன தெரியுமா? அதாவது பொதுவா எங்க ஒரு தப்பு நடந்தாலும், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, 3 வகையில தான் இருக்குமா பதில். என்ன தெரியுமா? நான் செய்யவே இல்லை, இது 1வது வகை. நான் செஞ்சேன், ஆனா எதனால செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறது விளக்கத்தை. இது 2வது வகை. 3வது வகை, ஆமா பண்ணிட்டேன், தப்பு நடந்து போச்சு, இனிமேல் பண்ண மாட்டேன். இந்த 3வது வகைக்கு பேர் தான் தௌபா. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள். முதல் வகை என்ன? நான் செய்யவே இல்லைன்னு உழப்புறது, மறுக்கிறது. அது அல்லாஹ்ட்ட வேலையாகாது. வேற யார்கிட்டையாவது, நம்ம வாத்தியார்கிட்ட, நம்ம முதலாளிகிட்ட, நம்ம ஃப்ரெண்டுகிட்ட, நம்ம மனைவிட்ட நான் செய்யவே இல்லை சொல்லலாம். அதே மாதிரி செஞ்சுட்டு ஒரு விஷயத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கறது. நான் இதுக்காக செஞ்சேன், நான் அதுக்காக செஞ்சேன், இப்படி வேணும்னு செய்யலை, வேணான்ட்டு செய்யலை. 3வது வகை தான் நியாயமானது, நேர்மையானது. என்னன்னா, ஆமா தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சுங்க, இனிமேல் பண்ண மாட்டேன். இந்த 3வது வகைக்கு பெயர் தௌபா. இப்போது அல்லாஹ்விடத்தில் இது போன்ற நல்ல இரவுகளில் நாம் சொல்ல வேண்டியதும் இந்த 3வது வகை தான். யா அல்லாஹ், ஆமா நாங்க தப்பு பண்ணிட்டோம், நடந்தது நடந்துருச்சு, இனிமேல் செய்ய மாட்டோம், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு என்று கேட்பதுதான் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பாவ மன்னிப்பு. ரப்பு பாவ மன்னிப்பை இவ்வளவு லகுவாக்கி இருக்கிறான். கையேந்தி அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் மன்னிச்சுக்கோ அப்படின்னு கொஞ்சம் வருத்தம், இனிமேலான திருத்தம், செஞ்சிட்டமேங்கிற கவலை இதோட அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டான். அதிலேயும் கண்களிலே தண்ணீரும் வந்து விட்டால், அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி கெஞ்சி விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். உலகத்துல நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மன்னிப்பு என்பது பல்வேறு வகை. நிறைய இடங்களை பார்க்கிறோம். குறிப்பிட்ட ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்துட்டா பாவம் போயிருங்கிறார். எங்கேயாவது ஒரு ஆத்துல புனித நீராடல் அப்படின்னு பேரு, போய் நேரா குளிச்சுட்டா பாவம் பூரா போயிருக்கு. அல்லது ஏதாவது ஒரு உண்டியல்ல கொண்டு போய் ஒரு அமௌண்ட்டை போட்டு வந்தா பாவங்கள் தீர்ந்து விடும். அல்லது ஏதாவது ஒரு மத குருகிட்ட போய் உட்கார்ந்து அவரிடத்துல மண்டி போட்டு
செஞ்ச பாவத்தை சொல்லி அவர்கிட்ட நான் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன், அவரு வாய் திறந்து உன்னை கடவுள் மன்னிக்கட்டும் அப்படின்னு அவரு சொன்னா மன்னிப்பு. உலகத்துல எங்கெங்கயோ எப்படி எப்படியோ பாவம் மன்னிப்பு இருக்கு. இங்க நம்ம யார்கிட்டையும் பாவத்தை சொல்ல வேண்டாம். உலகத்தில் இருக்கிற ஒரு ஆளிடமும் சொல்ல வேண்டாம், ஒரு இடத்திலும் சொல்ல வேண்டாம். ரப்பிட்ட மட்டும் சொன்னால் போதும். யாரெல்லாம் என்னை மன்னித்து விடும். கையேந்த வேண்டும், கல்பு கரைய வேண்டும், கண்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும், உதடுகள் கெஞ்ச வேண்டும். அவ்வளவுதான். அல்லாஹ் தௌபாவை இவ்வளவு லேசாக இந்த மார்க்கத்தினுடைய இஸ்திக்பாரை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். எதுவரை தௌபா ஒப்புக்கொள்ளப்படும்? 2 நிலைமை. ஒன்று, வேதனையை கண்ணில் பார்த்துட்டா தௌபாவை ஏற்றுக்க முடியாது. வேதனை வர்ற வரையும் ஓகே. பிறவனை பார்க்குறோமல்ல, வேதனை வந்த பிறகு ஆரம்பிச்சான், ஒத்துக்கொள்ளப்படாது. வேதனை வருகிற வரைக்கும் ஒருவர் தௌபா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். 2வது, மாலம் யுகர்ஹு, ஹதீஸ்ல வருது, சக்கராத்துக்கு தொண்டை குழிக்கு ரூஹு வந்ததற்கு பிறகு மன்னிப்பு ஏற்கப்படாது. ரூஹு எடுக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு இல்லை. அதற்கு பிறகு யாரெல்லாம் மன்னித்துக் கொள் என்று கதற முடியாது. இருக்கிற போதே மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மன்னிப்பிற்கு இறைவன் சில நேரங்களை, சில இடங்களை மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கிறார். சில இடம் இருக்கிறது, கண்டிப்பா மன்னிச்சிருவான். காபத்துல்லாவிலே நின்று கேட்கிறோம், துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடத்தில் நின்று கேட்கிறோம், நிச்சயமாக பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுபோலத்தான் இடங்களை போல சில காலங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த காலங்கள்ல ஆகச் சிறந்தது ரமலான். அந்த ரமலானில் ஆகச் சிறந்தது லைலத்துல் கத்ர் இரவு. ஆக மிக முக்கியமாக இந்த உலகத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, ரப்பு நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளுவதற்கு உகந்த ஒரு சூழலில், ஒரு இரவில், ஒரு மாதத்தில், சங்கை பொருந்திய இடத்தில் நாமெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். துஆவுடைய விஷயத்துல பெரிய ஆன்மீகம் என்னன்னா, கையேந்த வச்சுட்டாவே ஏத்துக்குவான். யாருக்காவது ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணாதான் கையேந்தவே வைக்கிறான். நிறைய பேர் கையேந்தலையே. இந்த இரவில கூட ரப்பை கண்டுகொள்ளாமல், அந்த நினைவே இல்லாமல் ஒரு முஸ்லிம் பெயர் தாங்கிகளாக எத்தனையோ பேர் இருக்கிறார்களே. இது இன்னைக்கு ஒரு விசேஷ நாள், இன்னைக்கு வரணும், அல்லாட்ட பேசணும், அல்லாட்ட துவா செய்யணும், தொழுகணும், யாரெல்லாம் என்னை மன்னிச்சுக்கோன்னு கையை தூக்க வைக்கிறானா இல்லையா? நமக்கு கபூல் செய்ய வேண்டும் என்று அவன் முடிவெடுத்து விட்டதால் தான் அவன் இந்த மாதிரி துஆ கேட்பதற்குள்ள வாய்ப்பையே அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அன்பிற்குரியவர்களே, ரப்பல் ஆலமீன் நம்மை போன்றவன் அல்ல. கையை ஏந்தி விட்டால் ஏந்திய கையை ஒருபோதும் அல்லாஹ் காலியாக அனுப்புவதில்லை. ஏந்திய கையை ஒருபோதும் அனுப்புவதில்லை. நாம கொடுக்காம இருப்போம், அல்லது திட்டி அனுப்புவோம், அல்லது நல்ல வார்த்தை பேசி அனுப்புவோம், அல்லது மோசமான வார்த்தையும் பேசுவோம், அல்லது நடிப்போம். இருந்திருந்தா கொடுத்துருப்பேன், நிறைய தான் வச்சிருப்பார், இருந்திருந்தா கொடுத்துருப்பேன், எனக்கு இப்படி ஒரு தேவை இல்லைன்னா நான் உனக்கு கொடுத்துருவேன், எனக்கு அடுத்து ஒரு தேவை இருக்கிறதுனால உன்னால போய் எனக்கு கொடுக்க முடியல, என்னென்னமோ பேசுகிறோம் அல்லவா? ஏந்திய கைக்கு இந்த போலி காரணங்கள் எதுவும் ரப்பிடத்திலே இல்லை. ஏந்திய கரத்தை உடையவர்களை அல்லாஹ் ஒருபோதும் அந்த கரம் காலியானதாய், ஏற்கப்படாததாய், நிராகரிக்கப்பட்டதாய் அல்லாஹ் ஒருபோதும் திருப்பி அனுப்ப மாட்டான் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெரிய ஆறுதல் என்னன்னா, நம்ம செய்கிற இவ்வளவு குற்ற செயல்களுக்கும் 2 வேலை செஞ்சிருக்கான். ஒன்று தண்டனையை தள்ளி போட்டிருக்கான், வா மறுமையில பார்த்துக்கிறேன். இன்னொன்னு தௌபாவின் வாசலை திறந்து விட்டிருக்கிறான். அரிசில எழுதியிருக்கிற வாசகம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அரிசில இன்ன ரஹ்மதி சபகத் கதபி. நமக்கெல்லாம் மன ஆறுதல் தருகிற வார்த்தை அதுதான். என்ன தெரியுமா? என் கிருபை என் கோபத்தை மிகைத்து விட்டது. என்னுடைய கிருபை, என்னுடைய கருணை என் கோபத்தை மிகைத்து விட்டது. நல்ல வேளை அவன் கோபம் கிருபையை விட மிகைத்திருந்தால் நம்மை போன்ற பாவங்களை மாறி மாறி செய்யக்கூடிய மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாது.
அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் அவனுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்பதுதான் அரிசில எழுதப்பட்டிருக்கிற வாசம். எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். தயக்கம் எல்லாம் தேவையில்லை. சில பேர் நினைப்பாங்க அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணியிருக்கிறவன். ஆனா இங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த அடுத்தவனுக்கு ஏதாவது நம்ம பண்ணியிருப்போம்ல அதெல்லாம் ரிட்டர்ன் கொடுத்தாதான் மன்னிப்பாகும். அதுக்கு இங்க மன்னிப்பு கேட்கக்கூடாது. அங்க யாருக்காவது ஒரு 10 லட்சம் ரூபாய பிஸ்மில்லான்னு என்னமோ பண்ணி போட்டு அப்புறம் இங்க யாரெல்லாம் இவ்வளவு ரூபாய அவருக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எல்லாம் மன்னிக்க மாட்டான். ரத்துல் மகாலிமி இலா அஹ்லிஹா, யார் நம்மனால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அதை திரும்ப ஒப்படைக்கணும். அவங்க உயிரோட இல்லைன்னா அவங்க வாரிசுகள்கிட்டையாவது ஒப்படைக்கணும். அவங்க வாரிசுகள்கிட்டையாவது கையில கொடுத்தாட்டா ரப்பிட்டு தப்பிக்க முடியும். மற்றபடி அது அல்லாமல் நாம் செய்கிற அல்லாஹுவோடு தொடர்புடைய ஏராளமான பாவம், எந்த பாவமாக இருந்தாலும் ரப்பிடத்திலே அவனிடத்திலே தானே சொல்லுகிறோம். எந்த படைப்பிடத்திலும் சொல்லவில்லை, படைப்பாளனிடத்திலே சொல்லுகிறோம். கூச்சம் இல்லாமல் ரப்பிடத்தில் கண்ணீரோடு இறைஞ்சலாம், அல்லாஹ் மன்னிப்பான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஆள் வயசானவர் வந்தாரு, தடி ஊண்டிட்டு வந்தாரு, கூணு விழுந்து வந்தாரு, ரொம்ப வயசாச்சு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவதை பார்த்தால் ஒரு 120 வயதுக்கு மேலதான் இருக்கணும். ஏன்னா புருவம் வளர்ந்து புருவம் தொங்கி கண்ணை மறைக்கிறது. புருவம் முகத்துல புருவம் எல்லாம் தொங்கி போய் கண்ணை மறைக்கிற அளவுக்கு புருவம், கண்ண மேடுகள் எல்லாம் குழிகள். ரொம்ப முடியாம குச்சி ஊண்டி கொண்டு அவர் நின்று கொண்டு வருகிறார் என்பதை விட அவர் ருக்குவிலே வருகிறார், கூன் விழுந்து வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு வந்து விட்டார். சொன்னார், அமல்து துனூப குல்லஹா, எல்லா பாவத்தையும் பண்ணிருக்கேன். அவர் டீட்டெயிலாவெல்லாம் சொல்லல. நீங்க இதை செய்யலன்னு என்கிட்ட இருந்து எந்த பாவத்தையும் எடுக்க முடியாது, எல்லா பாவமும் செய்திருக்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அவர் எவ்வளவு பாவம் பண்ண ஆளுன்னா அவருடைய பாவத்தை ஊருக்கு பிரிச்சு பங்கு போட்டு கொடுத்துட்டா எல்லா பையனும் பாவி ஆயிடுவான் ஊர்ல. அந்த அளவுக்கு பாவங்கள் உள்ளவர். எனக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் வஹி வந்தது. வஹில என்ன வாசகம் வந்தது தெரியுமா? லவ் அதைத பிகுராபில் அர்தி துனூபன் ثم لا تشرك بالله شيئا அதைதனி فاغفر له ولا உபாலி. இதுதான் அந்த வாசகம். நீ பூமி அளவுக்கு பாவத்தை செய்து விட்டாலும், பூமி அளவுக்கு பாவத்தை செய்து விட்டாலும் இணை வைக்கவில்லை என்கிற ஒரு தகுதியோடு நீ என்னிடத்தில் யா அல்லாஹ் மன்னித்து விடு என்று கேட்டால் நான் மன்னிப்பேன், லட்சியம் செய்ய மாட்டேன். அதாவது இதை நான் ஒன்றும் கண்டுக்க போறதில்லை, இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, மன்னிப்பேன். இணை வைக்காமல் அவ்வளவு பாவங்களை செய்து விட்டாலும் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க காத்திருக்கிறேன் என்பதை இந்த தள்ளாடுகிற முதியவர் வழியாக அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அன்பிற்குரியவர்களே, பாவம் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டும், பாவத்திற்கு வெட்கப்பட வேண்டும், யா அல்லாஹ் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாங்கள் தவறு செய்து விட்டோம் என்பதை உணர்ந்தவர்கள் பூமிக்கு வந்ததற்கு பின்னால் ரொம்ப நாளா கையேந்துவாங்களே ஒளிய வானத்தை பார்க்க மாட்டாங்களா, வெட்கப்பட்டு. உலகத்திலே இருக்கிற வெட்கத்திலேயே பெரிய வெட்கம் என்ன தெரியுமா? பாவத்திற்காக வருகிற வெட்கம், பாவம் செய்து விட்டேன் என்று வருகிற வெட்கம். ரொம்ப நாள் வரையும் அல்லாஹ் தௌபாவை ஏற்கிற வரை இப்படி தூக்கி அவர்கள் வானத்தை பார்த்ததில்லை என்கிறார்கள், எழுதுகிறார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கடைசியில ரப்பிட்ட கேட்ட துவா நமக்கெல்லாம் தெரியும். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். ஒன்று தெரியுமா? இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்ச துவா இல்லை, ஆதம் கேட்கல. குர்ஆன்ல எப்படி வருது வார்த்தைன்னா, ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதப அலைஹி. ஆதம் தன் ரப்பிடமிருந்து சில வாசகத்தை பெற்றார், அதை கேட்டார், அல்லாஹ் மன்னித்து விட்டார். அப்ப ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா ஆதமன் கண்டுபிடிப்பு அல்ல, ரப்பு சொல்லி கொடுத்தது. நீ மன்னிப்பு தானே வேணும், எங்கிட்ட தானே கேட்கிற,
நான் சொன்ன மாதிரி கேட்கணும். எப்படி கேட்கணும்? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எனக்கு நானே தீங்கு செய்து விட்டேன். வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ மன்னிக்கலன்னா, நீ கிருபை செய்யலன்னா, லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாதிகளாகி விடுவோம் யா அல்லாஹ். சொல்லு, இப்படி சொல்லு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பு சொல்லி கொடுத்ததை ரப்பிடமே திரும்ப சொல்லுகிறார்கள். ரப்பனா, அதனால தான் உலகத்தில் பாவ மன்னிப்புக்கு இருக்கக்கூடிய துவாக்களில் ஆகச் சிறந்த துவா, பாவத்திற்கு மன்னிப்பு பெறுவதற்கு அல்லாவே சொல்லி கொடுத்த ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா. நாம என்ன வார்த்தைகளை ஜோடிச்சு சொன்னாலும் அதெல்லாம் மனித குலத்தின் வார்த்தைகள். இது ரப்பே சொல்லி கொடுத்தது. 1வது ஜுஸுலயே இந்த வார்த்தை வருது. ஆதம் ரப்பிடமிருந்து சில கலிமாவை வாங்கினார், சில வார்த்தைகளை வாங்கினார். அந்த வார்த்தையை வாங்கி துவா கேட்டார், அந்த துவா கபூலாகி விட்டது என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவாவைத்தான் நபிமார்கள் செய்தார்கள். குர்ஆனின் வழி நெடுகிலும் நபிமார்கள் பாவ மன்னிப்பு கேட்டது இருக்கிறது. நீண்ட நெடிய நேரம் பயான் செய்யும் இரவு அல்ல இது. மாறி மாறி துவா செய்ய வேண்டும். எந்த துவாவிற்கு முன்னால் அல்லாஹுவை புகழ்ந்து, அல்லாஹுவை திக்ரு செய்து, அல்லாஹுவினுடைய மிக உயர்ந்த திருநாமங்களை நம்முடைய வாயாலை சொல்லி அல்லாஹுவிடத்தில் அதற்கு பிறகு நம்முடைய துவாக்களை கேட்க வேண்டும். சிறிது நேரம் திக்ரு செய்வோம், தொடர்ந்து துவா செய்வோம். மனமுருகி அல்லாஹுவிடத்தில் கேட்கிற போது ஏறத்தாழ நம்முடைய சிறுபிராயத்திலே இருந்து இதுவரைக்கும் நாம் செய்த எல்லா பாவங்களும் அவரவர்களுடைய பாவங்களை நன்கறிந்தவர்கள் அல்லாஹுவிடத்தில் ஒப்படைத்து பாவ மன்னிப்பு கேட்போம். இந்த புனித இரவில் ரப்புல் ஆலமீன் எந்த கையையும் திருப்பி அனுப்ப மாட்டான். அல்லாஹ் நம்முடைய தௌபாக்கள் அனைத்தையும் ஏற்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.